இது வரைக்கும் இல்லாமல் சர்வீஸ் பண்ணலாம், 4 பேரோட பழகலாம், 4 பேருக்கு ஒரு தலைமைத்துவம் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா குரு போய் 6ல் போய் உட்காந்துட்டு மறைஞ்சிட்டார். ஆக்சுவலி அப்படி தான் சொல்லணும். 6ல் குரு மறையிறது நல்லதுன்னா மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது. அப்படியே நேராக 2ஆம் இடத்தை தான் பார்வை செய்கிறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா குரு பார்க்க கோடி நன்மை. ராகுவும் சேரும்போது திடீர்னு இல்லாமல் உங்கள் வீட்டுக்காரோட ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அப்படி தான் என் பச்சி சொல்லுது. ஆமாம், மகராசிக்காரங்க இந்த தடவை மே 15ஆம் தேதிக்கு மேலேயே எடுத்துக்கோங்களேன். சூரியனோட டிரான்சிட்லாம் வச்சு பார்த்தோன்னா மே 15லேருந்து ஜூன் 15க்குள்ளே கண்டிப்பாக ஃப்ளைட்டில் பயணம், ஃப்ளைட்டை பார்க்கறது இதெல்லாம் நடக்க போகிறது. என்னதான் சண்டை போட்டாலும், என்னதான் நீ வேணவே வேணான்னு சொல்கிற அளவுக்கு அப்படியே கிரகங்கள் உங்களை தள்ளி இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் இணக்கம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லுவோம். வாட்டர் உங்கள் நேச்சுரல் ஹாரோஸ்கோப்பும் அதை இம்பேக்ட் பண்ணணும் தான். நிறையா வந்து உங்கள் பெண்களாக இருந்தால் செவ்வாயுடைய தன்மையையும், ஆண்களாக இருந்தால் சுக்கிரனுடைய தன்மையும் வைத்து நம்ம தீர்மானம் செய்யும் போது இந்த துல்லிய அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஒரு 100 விழுக்காடு அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ கோச்சாரம் என்பது வெறும் 20லேருந்து 25% மட்டும்தான் உங்களுக்கு பலன் கொடுக்குன்றது உண்மை.